கடந்த ஒரு வருடத்துல தங்கம் 58% வருவாய் கொடுத்திருக்கு. இந்த மூவ்மெண்ட் வந்து வெறும் தங்கத்துல முதலீடு செஞ்சவங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் இல்ல, பட் ரொம்ப சிக்னிபிகண்டா இருந்திருக்கு நிறைய லிஸ்டட் நிறுவனங்களுக்கு. தங்கத்தினுடைய விலை வளர வளர இந்த நிறுவனங்களுடைய பிசினஸ் மெட்ரிக்ஸும் எஃபெக்ட் ஆயிருக்கு. இது வந்து லெண்டிங் பொறுத்துதான் இருக்கலாம், ட்ரேடிங் வால்யூம் பொறுத்துதான் இருக்கலாம், இல்ல அசெட் வேல்யூவேஷன் பொறுத்துதான் இருக்கலாம். இன்னைக்கோட காணொலியில நம்ம போட்டியாளர்களான முத்தூட் ஃபினான்ஸ், எம்சிஎக்ஸ், அதுக்கப்புறம் மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து எப்படி அவங்களுடைய செயல்திறனை பெட்டர் பண்ணிருக்காங்க, கோல்டனுடைய பிரைஸ் ரைஸ் ஆறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். உண்மையா எது வந்து இந்த ட்ரெண்ட் டிரைவ் பண்ணிக்கன்னு பார்க்க போறோம். முதல் பார்க்க போற நிறுவனம் முத்தூட் ஃபினான்ஸ். முத்தூட் ஃபினான்ஸ் வந்து ஒரு டைரக்ட் பெனிஃபிஷரியா இருக்காங்க கோல்ட் பிரைசஸ் அதிகமானதுனால. சரி, இது ஒரு என்பிஎஃப்சி கோல்ட் லோன் கொடுக்கிற ஒரு நிறுவனம். தங்கத்துடைய விலை அதிகமாக அதிகமாக 5 வருடமா கோல்ட் லோன் வேல்யூ வந்து 33,000 crore இருந்து 2.08 lakh crores அதிகமாயிருக்கு. ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமா 44% கொடுத்திருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா கோல்ட் பேங்கிள் செயின் வந்து இப்ப ஹையர் லோன் அமௌண்ட் வந்து ஃபெச் பண்ணுது. ஏன்னா பர் கிராம் வேல்யூ கோல்டோடது அதிகமானதுனால. அதே சமயத்துல ஆக்ஷன் கேசஸும் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆயிருக்கு. ரெக்கவரியும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டிஃபால்ட் ரிஸ்க்கும் வந்துட்டு நல்லாவே கீழே வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இம்பார்ட்டண்டா என்ன பார்க்கணும்னா, என்பிஎஃப்சி வந்து வெறும் 18% தான் கோல்ட் லோன் சந்தையில வச்சிருக்காங்க. பேங்க்ஸ் தான் மீதி இருக்கிற 82% மார்க்கெட் ஷேர் கண்ட்ரோல் பண்றாங்க. முத்தூட்டோட மார்க்கெட் ஷேர் கரண்டா வந்து பாத்தீங்கன்னா 9% ஏஓஎம் பேஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இந்த நிறுவனத்துடைய நிதி செயல்திறன் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் இன்கம் 45% அதிகமா இருக்கு, 6,288 crores. மெயினா லோன் புக் எக்ஸ்பான்ஷன் அதிகமா ஈல்டு இருக்கிறதுனால. ஓகேங்களா, இந்த நிறுவனத்துடைய ஏஓஎம் வந்து ஆல் டைம் ஹையா 1.33 lakh crores வந்து வந்திருக்கு. 37% இயர் ஆன் இயர் ஜம்ப். இந்த 1.13 lakh crores சோலி கோல்ட் லோன்ஸ்ல மட்டும் 40% வளர்ச்சி. இதுதான் 85% டோட்டல் ஏஓஎம்ல கான்ட்ரிபியூஷன் இருக்கு. செலவுகள்ல பார்த்தோம்னா பாரோயிங்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. பினான்ஸ் காஸ்ட் 48% அதிகமா இருக்கு, 2,355 crores. கிரெடிட் காஸ்ட் 12% கம்மியா இருக்கு, 331 crores. நல்ல ரெக்கவரி, அதுக்கப்புறம் அசெட் குவாலிட்டி நல்லது அப்படின்னு சொல்லலாம். ரிசல்ட் பாத்தீங்கன்னா 65% நெட் ப்ராஃபிட் ஜம்ப், 1,975 crores. ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி பேட் இந்த நிறுவனத்துடைய ஹிஸ்டரியில நம்ம பார்த்தோம்னா கொடுத்திருக்கு. எஃபிஷியன்சி சைட்ல பார்த்தோம்னா பிக்சர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ 22.6% கம்மியா இருக்கு. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் பர் ரூபி ஆஃப் இன்கமும் டிக்ரீஸ் ஆகுங்கிறத காட்டுது. லோன் ஈல்டு வந்து 19.56% அதிகமா இருக்கு. கோல்ட் லோன் ரீப்ரைசிங், அதுக்கப்புறம் பெட்டர் போர்ட்ஃபோலியோ மிக்ஸ்னாலதான் இது எல்லாமே நடந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஃபண்டிங் காஸ்ட் வந்து 8.88% இருக்கு, ஸ்லைட்டா ஹையரா இருக்கு இயர் ஆன் இயர். பட் சாஃப்ட்வேரா இருக்கு QOQ பேசிஸ்ல பார்த்தோம்னா மார்ஜின் எக்ஸ்பான்ஷன்னால. இன்ட்ரெஸ்ட் ஸ்ப்ரெட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு 10.68%. அதாவது நிறுவனம் வந்து மோர் பர் ரூபி லென்த் வந்து ஏர்ன் பண்றாங்க. அதனுடைய பாரோயிங்ஸ் காஸ்ட், அதுக்கப்புறம் டைரக்டா அதெல்லாமே வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து அக்கௌண்ட் பண்ணுது. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ சிஏஆர் வந்து 27 இருந்து 22% கம்மியா இருக்கு. ஸ்லைட் ரிடக்ஷன் இருக்கு இந்த நிறுவனத்துடைய அப்சர்வ் எவ்வளவு ரிஸ்க் அப்சர்வ் பண்ண முடியுமோ அதுல. பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வளர்ச்சி ரொம்ப நாளுக்கு சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறது தான். மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் கைடன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் 15% கோல்ட் லோன் ஏயுஎம் வளர்ச்சி FY26 கம்பேர்ட் டு 40% growth இந்த குவார்டர்ல மட்டும் பார்த்திருக்காங்க. ஜூன் 2025 கோல்ட் லோன் ரூல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. லோன்ஸ் அப் டு 2.5 lakhs வந்து 85% வேல்யூ கிடைக்கும். முன்னாடி வந்து 75% அப்படின்னு இந்த லிமிட் இருந்தது. சில ரிஸ்க் இருக்கு growthனால. கோல்ட் லோன் மார்க்கெட் வந்து ரொம்பவே போட்டியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எஸ்பெஷலா பேங்க், அதுக்கப்புறம் ஃபின்டெக் போட்டியாளர்கிட்ட இருந்து அக்ரெசிவா போட்டி வருது. இந்த போட்டியாளர்கள் அதிகமாக அதிகமாக கோல்ட் பிரைசஸ் அப்புறம் ஏஎம் உடைய கோரிலேஷன் வந்து கிராஜுவலா வீக்கன் ஆகும். சரிங்களா, சோ ஒரு பொட்டன்ஷியல் மார்க்கெட் ஷேர் இருக்கு அப்படிங்கறத காட்டும். அடிஷனலா இந்த நிறுவனத்துடைய ஸ்ப்ரெட் வந்து நேரோ ஆயிட்டே போகுது. Q1 FY26 ஸ்டாண்டலோன் ஸ்ப்ரெட் வந்து 10.68%. பட் இதுல வந்துட்டு ஒன் டைம் எக்ஸப்ஷனல் இன்கம் வந்து என்பிஏ ரெக்கவரிஸ்ல இருந்து இன்க்ளூடடா இருந்தது. இது கண்டிப்பா வந்து ஃபியூச்சரோட ஸ்ப்ரெட் ரேட்டை எஃபெக்ட் பண்ணும். அதனால முதலீட்டாளர்களான நம்ம இதை வந்து முக்கியமா பார்த்துட்டே இருக்கணும். அது கூட சேர்த்து கேபிட்டல் டு ரிஸ்க் அசெட்ஸ் ரேஷியோ CRAR வந்து டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு. ஸ்லைட்டா இந்த சால்வென்சி அப்புறம் லாஸ் அப்சர்வேஷன் கெப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். கோல்ட் லோன் அப்புறம் ஏஓஎம் வந்து வளர்ந்துருக்கு. மெயினா ஹை கோல்டுடைய விலைனால. வால்யூம் growth வந்து மியூட்டடா இருந்திருக்கு. 0.5% தான் குவார்டர் ஆன் குவார்டர். ஃபியூச்சர் ஏஎம் growth வந்து லார்ஜா எதுல டிபெண்டா இருக்கும்னா
ஹை கோல்ட் பிரைசஸ் கண்டினியூ ஆகணும், இல்லனா ஆக்டிவ் கஸ்டமர் பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆனதா வளர்ச்சி இருக்கும். அடுத்ததா பார்க்க போற நிறுவனம் MCX, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். MCX இந்தியாவுடைய லீடிங் கமாடிட்டி டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்சா இருக்காங்க. கோல்ட் பிரைஸ் ரைஸ் ஆச்சு, வாலட்டிலிட்டி அதிகமாச்சுன்னா ட்ரேடிங் வால்யூம் அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ஸ்பைக் ஆகும்னு சொல்லலாம், எஸ்பெஷலா இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல. ஏப்ரல் 2025ல MCX வந்து 10 கிராம் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் கோல்டுக்கு வந்து லான்ச் பண்ணாங்க. காஸ்ட் எஃபெக்டிவ் ஹெட்ஜிங் ப்ரெஃபரன்சஸ் இந்தியன் பையர்ஸ்க்காக ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனை பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகும். அடிஷனலா கோல்ட் 10 கிராம் கான்ட்ராக்ட்ஸை பை மந்த்லில இருந்து மந்த்லி எக்ஸ்பைரி வந்து பண்ணாங்க. ஷார்ப்பா வந்து கோல்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வால்யூம்ஸை இதை இன்க்ரீஸ் பண்ணிக்க நோஷனல் ADTVயும். QNFI 26ல ஆப்ஷன் ட்ரேடிங் 87% இந்த நிறுவனத்துடைய டோட்டல் வால்யூம். ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவர் வந்து 2.7 lakh crores இருக்கு இந்த நிறுவனத்துக்கு. ஃபியூச்சர்ஸ் வந்து 13% தான் கொடுத்திருக்கு. புல்லியன் செக்மெண்ட் தான் லார்ஜஸ்ட் வளர்ச்சி வந்து இந்த நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கு. டோட்டல் புல்லியன் ADT வந்து 242% அதிகமாயிருக்கு, 1.36 lakh crores. ஸ்பெசிஃபிக்கா கோல்ட் ADTV வந்து 19,817 crores இருக்கு. 49% டோட்டல் ஃபியூச்சர்ஸ் வால்யூம், 166% ஜம்ப் பார்த்திருக்கு. புல்லியன் ஆப்ஷன்ஸ் வந்து நல்ல அக்ரெசிவா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த 1.06 lakh crores ஆஃப் ADTல 379% இயர் ஆன் இயர் growth வந்து கிடைச்சிருக்கு. சிம்பிள் டேர்ம்ஸ் சொல்லணும்னா தங்கத்தின் விலை அதிகமாக மார்க்கெட் ஆக்டிவிட்டியும் அதிகமாயிருக்கு. MCX ட்ரேடிங் வால்யூம், டர்ன் ஓவர், மார்ஜின்ஸ் இது எல்லாமே ரேப்பிடா வளர்ந்துருக்கு. நிதி பார்த்தோம்னா QNFI 26ல MCX விற்பனை 59% அதிகமா இருக்கு, 373 crores. மெயினா அதிகமா ட்ரேடிங் வால்யூம்ஸ் இருந்ததுனாலையும் அதுக்கப்புறம் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ADT வந்து கம்பைன் பண்ணதுனாலையும் 3.1 lakh crores வந்திருக்கு, 80% இயர் ஆன் இயர் வளர்ச்சி. அதே சமயத்துல செலவுகளும் 23% அதிகமா இருக்கு. ரெவென்யூ growth பேஸை விட அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் இருக்கு இந்த நிறுவனத்துக்கு நம்ம பார்க்கலாம். டைரக்டா இது ப்ராஃபிட்டபிலிட்டி பூஸ்ட் பண்ணிக்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 89% அதிகமாயிருக்கு, 241 crores. மார்ஜின் 64.7%. நெட் ப்ராஃபிட் 82% அதிகமாயிருக்கு, 203 crores. NPM வந்து 54.4% வளர்ச்சி காட்டியிருக்கு. முன்ன போக போக நிறுவனத்துடைய வளர்ச்சி புல்லியன் ப்ராடக்ட் ஆப்டிமைசேஷன்ல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி எக்ஸ்பைரி சில்வர் ஆப்ஷன்ஸ் வந்து 2025 ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் கிளியரா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. கோல்ட் 10 கிராம் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து ஏப்ரல் 2025ல லான்ச் பண்ணாங்க. இது ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த ரீட்டைல் ட்ரேடிங் செக்மெண்ட்குள்ள டேப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லான்ச் பண்ணிருக்காங்க. இது கூட சேர்ந்து எக்ஸ்பான்ஷன் வந்து எனர்ஜி அதுக்கப்புறம் மெட்டல் சைட்லயும் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர்ஸ் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு ஜூன் 2025ல. சூனா இதை லான்ச் பண்ணவும் போறாங்க. இதனால டோட்டல் ஃபியூச்சரோட வால்யூம்ஸ் 8-10% அதிகமாக நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம ரிஸ்க் பத்தி பேசணும்னா சில கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்த்தே ஆகணும். மார்க்கெட் கான்சென்ட்ரேஷன் அப்புறம் மார்ஜின் பிரஷர். QNFI 26ல 74.7% டர்ன் ஓவர் எஸ்பெஷலா இந்த ப்ரெஷஸ் மெட்டல் கான்ட்ராக்ட்ஸ்ல இருந்து மட்டும்தான் வந்திருக்கு. லார்ஜா பிரைஸ் எஃபெக்ட்ஸ்னால தான், வால்யூம்னால கிடையாது. ஜூலை 2025ல வீக்கர் வால்யூம்ஸ் வந்து நம்ம விசிபிளா பார்க்க முடியும். ஸோ அதனால இந்த 64.8% EBITDA மார்ஜின் வந்து ரீடைன் பண்றதுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. கமாடிட்டி பிரைசஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கும் இல்ல டிக்ளைன் ஆகும். ஸோ ரெவென்யூ வால்யூம் வந்து அதனால ஹிட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ரெகுலேட்டரி ரிஸ்க்கும் இருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரூட் பாம் ஆயில் பேன் நடந்தது, அது வந்து 2026 மார்ச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. செபி வந்து இப்போ ஸ்ட்ரிக்டர் நார்ம்ஸ் வந்து இந்த டெரிவேட்டிவோட ஸ்பெகுலேஷன்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலா எக்ஸ்பைரி லிமிட், இன்ட்ராடே செக்ஸ், அதுக்கப்புறம் சூட்டபிலிட்டி ரூல்ஸ்ல இதெல்லாம் மாற்றங்களும் செபியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால கமாடிட்டி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல ஒரு அன்சர்டனிட்டி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் எஸ், டெக் ரிலையபிலிட்டி ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கு இந்த நிறுவனத்துக்கு. ஜூலை 2025ல ஒரு 1 hour ட்ரேடிங் டிலே இருந்தது. அண்ட் மே 2025ல செபி வந்து 25 lakhs வந்து ஃபைன் கொடுத்திருக்காங்க கவர்னன்ஸ் லாப்சஸ்க்காக. சரிங்களா? ஃபினான்ஷியலா இந்த இன்சூரன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு மைனர் இம்பாக்டா இருந்தாலும், இதெல்லாம் ரேரா இருந்தாலும், இதெல்லாமே ஒரு ரெட் ஃபிளாகா இருக்குன்னு சொல்லலாம். அந்த நிறுவனத்துடைய ரெப்யூட்டேஷன் அப்புறம் ரெகுலேட்டரி ஸ்க்ரூட்டினி இது எல்லாத்துக்குமே, எஸ்பெஷலா இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருந்தது ஹை வாலட்டிலிட்டி ஃபேசஸ்ல அப்படின்னா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்க்க போற நிறுவனம் மணப்புரம் ஃபைனான்ஸ். முத்தூட் ஃபைனான்ஸ் மாதிரியுமே இந்த நிறுவனமும் எதுல இருக்காங்க அப்படின்னா கோல்ட் லெண்டிங் வணிகத்துல இருந்து நிறுவனம் இருக்காங்க. மணப்புரமுடைய எஸ்டிமேட்டட் மார்க்கெட் ஷேர் வந்து 2% இருக்கு பேஸ்ட் ஆன் AUM நம்ம சொன்னோம்னா. சரி, இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா இந்த நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல்ஸ்குள்ள போயிடலாம். QNFI 26ல மணப்புரமுடைய செயல்திறன் வந்து வீக்கா இருந்திருக்கு. இன்கம் ஃப்ரம் ஆபரேஷன் 9% கம்மியா இருக்கு. 2262 crores தான் வந்து இந்த நிறுவனத்துடைய இன்கம் ஃப்ரம் ஃபினான்ஸ் வந்து கம்மியா இருக்கு. மெயின் காரணங்கள் எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட் இருக்குல்ல, அதனுடைய புவர் அசெட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் செலவுகள் வந்து அதிகமா இருந்ததுனால ஓவரால் ரிசல்ட் நல்லாவே டிராக் டவுன் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ஆஷிர்வாத் AUM வந்து நியர்லி 51% இயர் ஆன் இயர் டிராப் ஆயிருக்கு. கம்பெனியுடைய ஓவரால் பேஸ் இன்கம் வந்து இது ரொம்பவே கம்மி பண்ணிருக்கு. சரிங்களா?
கன்சாலிடேட்டா வணிகத்துடைய லெவல்ல பார்த்தோம்னா பிக்கஸ்ட் ஷாக் வந்து ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து வந்திருக்கு. இது 145% அதிகமா இருக்கு. 559 crores விசிபிளா ஸ்ட்ரெஸ் காட்டுது, எஸ்பெஷலா அந்த மைக்ரோ ஃபினான்ஸ்னுடைய செக்மெண்ட்ல இந்த பிசினஸ்க்குள்ள. இதனோட ரிசல்ட்னால கம்பெனியோட பேட் 76% கம்மியா இருக்கு. 132 crores கம்மியா இருக்கு. 557 crores இருந்தது சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம்னா. டைரக்டா இது வந்து வருவாய் இம்பாக்ட் பண்ணிருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து 1.1% ட்ராப் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி வந்து 4.3% ட்ராப் ஆயிருக்கு. அதாவது கம்பெனி வந்து கரண்டா வந்து அடிக்குவேட் ரிட்டர்ன்ஸ் அதனோட கேபிட்டல்ல ஜென்ரேட் பண்ண முடியல, அதனுடைய அசெட்ஸ்லயும் கேபிட்டலையும் வச்சிருந்தா காட்டுது. பட் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட் இஷ்யூஸ் எல்லாம் கிராஜுவலா வந்து ரிசால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்றாங்க. ப்ராஃபிட்டபிலிட்டியும் வந்து நார்மலைஸ் ஆகும்னு சொல்றாங்க Q4 FY26ல. நம்ம AUM ஓட மிக்ஸ் பார்த்தோம்னா கோல்ட் செக்மெண்ட் வந்து 22% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. பட் டிக்ளைன் இருக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட்ல. இது இந்த நிறுவனத்துடைய ஓவரால் செயல்திறனை ஆஃப்செட் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கோல்ட் AUM உடைய ஜம்புக்கு அப்புறமாவும் இன்ட்ரெஸ்டிங்கா கோல்டினுடைய வால்யூம் வந்து ஆக்சுவலா கம்மியா இருக்குங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோல்டினுடைய விலை வந்து ரைஸ் ஆறதுனால அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயத்த நம்ம ரொம்ப அட்டென்ஷன் வச்சு பார்க்கணும். கோல்ட் லோனோட ஈல்ட்ஸ் வந்து 22.2% இருந்தது Q4 FY25ல. இது கம்மியா இருக்கு 20.7% Q1 FY26ல பார்த்தோம்னா. அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஈல்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 18% வந்து செட்டில் ஆயிரும் அடுத்த 4-6 மாதத்துலன்னு சொல்றாங்க. கன்சாலிடேட்டட் கோல்ட் AUM 28,802 crores இருக்கு. 200 பேசிஸ் பாயிண்ட் கம்மியா இருக்கு. 18.7%. ஆனுவலைஸ் இன்ட்ரெஸ்ட் இன்கம் டிக்ளைன் ஆயிருக்கு. அப்ராக்சிமேட்டா 576 crores இல்லைன்னா 144 crore per quarter அப்படின்னு சொல்லலாம். வால்யூம் அதுக்கப்புறம் ஃபீ ஆஃப்செட்ஸ்னால கம்பெனி கான்ஷியஸா வந்து ஈல்ட் ரிடக்ஷனை கிராஜுவலா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையர் வால்யூம்ஸ் வந்து அதனுடைய ரெவென்யூ லெவல்ல மெயின்டைன் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இன்வெஸ்டர்ஸ் ஆனா நம்ம இதை க்ளோஸா மானிட்டர் பண்ணணும். இந்த நிறுவனத்துடைய க்ரோத் டார்கெட் இப்ப பார்த்தோம்னா கம்பெனி வந்து கன்சாலிடேட்டட் AUM 20% FY26ல க்ரோத் டார்கெட் இருக்குன்னு சொல்றாங்க. 43,034 AUM 20% க்ரோத்னா 8,600 crores லோன் புக்ல ஆட் பண்ணும். இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மணப்புரம் வந்து அதனுடைய கோல்ட் லோன் பிரான்ச்சஸ 5000 பிரான்ச்சா அதிகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க. Q1 FY26ல ஆவரேஜ் கோல்ட் AUM per branch வந்து 7.9 crores வந்து இருந்திருக்கு. கரண்டா 4,044 பிரான்ச்சஸ் இருக்கு. அதாவது அடிஷனலா 956 அடிஷனல் பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணாங்க அப்படின்னா 7,500 crores எக்ஸ்ட்ரா AUM ஆட் ஆகும்னு சொல்றாங்க. கன்சாலிடேட்டட் ROE FY25ல 10%. மேனேஜ்மெண்ட் வந்து இதை 18% இன்னும் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. நியர் டர்மா யுக்தி என்ன பயன்படுத்த போறாங்கன்னா அதனுடைய AUM மிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க. செக்யூர்ட் புக் அதாவது கோல்டு பிளஸ் செக்யூர்ட் நான் கோல்டு வந்து 90% அதிகமாக்கலான் இருக்காங்க. அன்செக்யூர்ட் MFI எக்ஸ்போஷரை 10% கீழே கொண்டு வரலான் இருக்காங்க. growth வந்து ஹையர் டிக்கெட் கஸ்டமர்ஸ் அதாவது 5 லட்சத்துக்கும் மேல இருக்க கஸ்டமர்ஸ் தான் எய்ம் பண்றாங்க. Q1 FY26ல 19% கோல்ட் ரீச் பண்ணிருக்காங்க. 25 to 30% ரீச் ஆயிருவோம்னு சொல்றாங்க. ஜூன் 2025ல கோல்ட் லோன்ஸ் அப்டேட் ஆயிருக்கு. 2.5 lakhs அதிகமா இருக்கிற லோனோட லோன் டு வேல்யூ லிமிட் வந்து 75%ல 85% அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஸ்மால் டிக்கெட்டோட டிமாண்ட் அதிகம் பண்ணும்னு சொல்லலாம். பட் ரொம்ப மேஜரான ரிஸ்க்கும் இருக்கு. பிகஸ்ட் கன்சர்ன் வந்து இந்த அண்டர் பெர்ஃபார்மிங் செக்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு வீக்னஸ் காட்டுற செக்மெண்ட்ஸ்னால தான் சொல்லலாம். மைக்ரோ ஃபினான்ஸ் டிவிஷன் இந்த ஆசீர்வாத் சொன்னேன்ல அது வந்து பெரிய ரிஸ்கா இருக்கு இந்த நிறுவனத்துக்கு. அசெட் குவாலிட்டி ரெடியூஸ் ஆயிருக்கு, காஸ்ட் வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு, ஸோ அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெளிவா காட்டுது. சிமிலரா வெஹிக்கிள் ஃபினான்ஸ் செக்மெண்ட்ல பார்த்தோம்னா AUM 5.9% கம்மியா இருக்கு. GNPA 9.2% அதிகமா இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் நம்ம பார்த்தோம்னா இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே கண்டிப்பா வந்து ரிட்டர்ன்ல ஒரு ப்ரெஷர் போடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ், இதுதாங்க அந்த 3 நிறுவனங்கள் தங்கத்தின் விலை அதிகமாக அந்த நிறுவனங்களும் பெனிஃபிட் பார்த்துருக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் பாசிட்டிவ் அதுக்கப்புறம் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து அவங்க ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்றாங்க, எக்ஸிகியூஷன் எப்படி பண்றாங்க அதை பொறுத்து தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய துறைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நம்ம பேசியிருக்க எல்லா நிறுவனங்களும் உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக இதை வாங்குங்க இதை வித்துருங்க பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் நாங்க கொடுக்கறது கிடையாது. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.